தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் விமர்சகர் சொன்னார், நானும் எவ்வளவோ சினிமா நட்சத்திரங்களை பார்த்திருக்கேன். அவங்களெல்லாம் ஒரு கனவு நாயகனாக தான் நான் பார்த்திருக்கேன், மக்கள் பார்த்திருக்காங்க. ஒரு எம்ஜிஆர் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், மற்ற நடிகர்களாகட்டும். ஆனா விஜயை மட்டும்தான் குடும்பத்து உறுப்பினராக பார்க்கிறாங்க. அண்ணா செங்கோட்டையன் சேர்ந்தப்ப சொன்னாங்க, அவர் கொங்கு நாட்டு சிங்கம் தான். ஆனா சிங்கத்துக்கு வயசாயிருச்சு அப்படின்னாங்க. ஆனா நான் சொல்றேன், எப்ப தமிழக வெற்றி கழகத்தில் சென்றாரோ அப்பவே அவருக்கு 20 வயசு கம்மியாயிருக்கு. வயசு உடம்புல இல்ல, மனசுலதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்துக்கு கூட இருக்கிறப்ப கண்டிப்பா யாரா இருந்தாலும் 10-15 வயசு குறைஞ்சிடும். நம்ம பொதுச்செயல ஆனந்த அவர்கள் எப்பயுமே இளைஞர் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. எப்பவுமே இந்த மாதிரி இளைஞர்களோட இருக்கிறதுனால சிரிச்சு அவரு கம்மியாவே இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட கரியர்ல நான் முறையா பெருமைப்பட்ட விஷயம் எப்படின்னா, நான் +2ல மெடிசன் வாங்கணும் கஷ்டப்பட்டு படிச்சு 1997ஆம் ஆண்டு நான் MBBS சீட் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, மாநிலத்தில் 2வது இடம் கிடைச்சது. அதுதான் நான் முறையா நான் பெருமைப்பட்ட விஷயம். அடுத்த 2வது நான் பெருமைப்பட்ட விஷயம் என்னன்னா, UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பல லட்சம் பேர் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம்ல தேர்வாகி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஒரு அதிகாரியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ப நான் பெருமைப்பட்டேன். ஆனா அதை விட நான் எப்ப பெருமைப்பட்டேன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து ஒரு நிர்வாகி ஆகி தலைவர் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். நீங்க கேட்கலாம், அப்படி பெருமைப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், தமிழக வெற்றி கழகம் அப்படி என்ன சாதிச்சது நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 75 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி இருந்தது. இன்னொரு பக்கம் 50 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த கட்சி மீது வர முடியுமா? இந்த கட்சிக்கு தான் ஆள்பலம், படைபலம், பணபலம் இருக்கு, இதை தாண்டி யாரும் வர முடியாது. அப்படியே வந்தாலும் ஒரு 5% 8% தாண்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா கட்சி தொடங்கி 2 வருஷத்துல, 2 வருஷம் கூட ஆகல, 2 வருஷத்துக்குள்ள இன்றைக்கு தமிழகத்தோட முதன்மை அரசியல் சக்தியாக விளங்குதா? இது சாதனை இல்லையா? சத்தியமா சொல்றேன், இதுதான் உலக சாதனை. அடுத்து 2026ல நம் வெற்றி தலைவராக தலைமையில் நம் ஆட்சி அமையும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உலகின் 8வது அதிசயமாக நம் தமிழக வெற்றி கழகம் அமையும். இது ஏன் காரணம் சொன்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி. என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியுமா? நம்ம வெற்றி தலைவர் அவர்களை யாருமே வெறும் அரசியல் தலைவராக மட்டும் பார்க்கவே இல்லை, அவங்க குடும்பத்தில் ஒருத்தரா பாக்குறாங்க. என் மகன், என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் தாய்மா அப்படின்னு பாக்குறாங்க. இது ஒரு சமீபத்தில் ஒரு தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் விமர்சகர் சொன்னாரு, நானும் எவ்வளவோ சினிமா நட்சத்திரங்களை பார்த்திருக்கேன். அவங்களெல்லாம் ஒரு கனவு நாயகனாக தான் நான் பார்த்திருக்கேன், மக்கள் பார்த்திருக்காங்க. ஒரு எம்ஜிஆர் ஆகட்டும், கமல் சார் ஆகட்டும், மற்ற நடிகர்களாகட்டும். ஆனா விஜயை மட்டும்தான் குடும்பத்து உறுப்பினராக பார்க்கிறாங்க. இதை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இது ஒரு பினாமனன், இது ஒரு அதிசய நிகழ்வுன்னு சொல்றாரு. இது முழுக்க உண்மை. எப்படி அண்ணா அவர்கள் ஒரு அதிசய நிகழ்வோ, இப்படி அண்ணா அவர்கள் ஒரு பினாமனனோ, எப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பினாமனனோ அதிசய நிகழ்வோ, அதே மாதிரி நம் தலைவர் தளபதி அவர்களும் ஒரு பினாமனன், ஒரு அதிசய நிகழ்வு.